வந்து எல்லாருக்கும் வந்து ரம்ஜான் வாழ்த்துக்கள். ஸோ எங்களுக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. எல்லா சாமியும் ஒன்று தான். நாங்கள் வந்து தர்காவுக்கும் போவோம், சர்ச்சுக்கும் போவோம். எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே வந்து இதுதான் இந்த சாமி தான் கும்பிடணும் அப்படிலாம் கிடையாது. பட் பண்டிகை கொண்டாடும் போது மட்டும் நம்ம வந்து நம்மளோட சாமியை மட்டும்தான் வந்து அந்த பண்டிகைலாம் கொண்டாடுவோம். ஸோ ரம்ஜானுக்குலாம் வந்து ஓசியில் வந்தால் நம்ம வந்து சாப்பிடுவோம். ஓகே. இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து நமக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த காலத்தில் வந்து பிரியாணிலாம் வந்து முஸ்லீம் வீட்டில் தான் வந்து பெரிய டமராலாம் வச்சு கஷ்டப்பட்டு வந்து பிரியாணி செய்வாங்க. ஸோ அப்போ வந்து மீதி பேர் வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து நார்மலாக வந்து டக்குன்னு வந்து பிரியாணி செஞ்சிட முடியாது. சரி, இப்போ ரொம்ப ஈஸி. இப்போ வந்து எல்லாமே வந்து பிரியாணி எல்லாம் வந்து ஒரு புலாவ் பண்ணுற டைம்லேயே நம்ம பண்ணிடுவோம். சரி, நேற்று நாங்கள் எத்தனை மெனு பண்ணியிருந்தோம்னாக்கா பிரியாணி, பிரெட் அல்வா, அப்புறமா வந்து கத்திரிக்காய் ஃப்ரை. பட் நான் ஒரு ஆள் பண்ணலை, கொஞ்சம் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. அப்புறமா வந்து இன்னும் ஒரு ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே பண்ணியிருந்தோம். பாருங்கள், 4 ஐட்டம் வந்து ஒரே நாள் இப்போல்லாம் ஈஸியாக பண்ண முடியுது. ஏன்னா வந்து எக்யூப்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது, மிக்ஸி இருக்குது, எல்லாமே இருக்குது, எல்லாமே டக்கு டக்குன்னு கிடைக்குது. அப்போல்லாம் வந்து நம்ம அடுப்பெல்லாம் எரித்து அதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த பிரியாணி வேறு டேஸ்ட்டு தான். அதுக்கு இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணவே முடியாது. ஸோ இப்போ அவங்களே வந்து அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. அவங்களே வந்து ஸ்டவ்வில் தான் பண்ணுறாங்க, கேஸ் ஸ்டவ்வில் தான் பண்ணுறாங்க. ரொம்ப பெரிய குவான்டிட்டி பண்ணால் தான் வந்து அவங்க வந்து அடுப்பில் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரியாணி நமக்கு கிடைச்சா ரொம்ப ஹாப்பி. பட் நோ ப்ராப்ளம், நமக்கு கிடைக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம செலிப்ரேட் பண்ணும்போது நமக்கு தான் ஆக்சுவலி ஹிந்துஸ்க்கு வந்து நிறைய செலிப்ரேஷன்ஸ் வருது. பட் நம்ம வந்து நம்ம போய் கொடுக்குறோமானா கூட சம்டைம்ஸ் கிடையாது. நம்மளது வந்து அவங்களாம் சாப்பிட கூட மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம எல்லாமே வெஜ்ஜு, பொங்கல், சுண்டல், இதெல்லாம் வந்து யார் சாப்பிட்றா சொல்லுங்கள். ஸோ நம்மளே பண்ணி நம்மளே சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஸோ என்னோடய டெய்லர்ஸ்லாம் வந்து முஸ்லீம்ஸ் தான். ஸோ அவங்க வந்து அவங்கக்கிட்ட நிறைய டைம் வந்து எனக்கு பிரியாணிலாம் வந்திருக்கு. இப்போ அவங்களாம் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி போயிருக்காங்க. பட் அவங்க கொடுக்குற வரைக்கும் நம்ம சாப்பிடாமல் இருக்க முடியுமா? ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ வந்தால் ஹாப்பி, வரலாம் ஹாப்பி அப்படின்ற மாதிரி. ஸோ நம்மளே பண்ணுறோம், நம்மளே செய்கிறோம். ஸோ என்னோடய சேனலில் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்க பாருங்க. ஆக்சுவலி என்னோடய சேனல் வந்து பொட்டிக் சேனல், நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னோடய ஷார்ட்ஸை வந்து நேற்று மாங்கு நாங்கள் பிரியாணி எல்லாம் டமரா பிரியாணிலாம் பண்ணி அப்படியே ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். சரி, இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு நம்ம ஏன் போடக்கூடாது ஷார்ட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போய் பாருங்கள், பார்க்காதவங்க. நான் எங்கள் வீட்டுக்கு சமையல் வந்து எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலி 2 மெனு ஒருத்தங்க பண்ணாங்க. ஸோ என்னோடய ஃபேமிலியில் எல்லாரும்னா நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலிலாம் கிடையாது. நாங்கள் இருக்கிறது 4 பேர் தான். எங்கள் பூனையோடு சேர்த்து 5 பேர். ஸோ அதனால் எல்லோரும் சேர்ந்து பண்ணால் ஒரு 4 மெனு பண்ணலாம். ஒரே ஆள் பண்ணால் ஒரு மெனு தான் பண்ண முடியும். ஸோ எனக்கு நல்லா குக்கிங் வரும். பட் வந்து வீட்டில் வரைக்கும் தான் செய்வேன். ஸோ நல்லா எல்லாருக்குமே பிடிக்கும் என்னோடய குக்கிங். ஓகே, யாரோ மெசேஜ் போட்டிருக்கீங்க. ஹாய் சூரஜ் விலாக்ஸ். ஹாய் குட் மார்னிங், வெல்கம் டு மை சேனல். அப்புறம் மணிகண்டன் மாஸ், ஹாய் அக்கா, நன்றி. இந்த மாதிரி நல்ல மெசேஜாக போடுங்க. ஒரு மார்னிங் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸான மெசேஜாக போடுங்க. ஸோ இது எல்லாருக்கும் பார்க்குற அவங்களுக்கும் நல்லது, போடுறவங்களுக்கும் நல்லது, ஃப்யூச்சரில் வந்து அவங்க லைஃப்க்கும் நல்லது. ஸோ தப்பான மெசேஜ் கமெண்ட்ஸ் போட்டு அவங்க எப்படி ஹர்ட் ஆகுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்காதீங்க. ஸோ அதனால் ஹம்பிளாக கேட்குறது வந்து நீங்கள் நல்ல கமெண்ட்ஸ் போடுங்க. கமெண்ட்ஸ் போட பிடிக்கலனா போடாதீங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஊனி கன்னடா மீன்ஸ் அப்படின்னா என்னது? கன்னடானா என்னது? கன்னடாவில் பேசணுமா? ஸோ நாங்கள் வந்து பெங்களூர் தான் இருக்கோம். பட் வந்து எனக்கு கன்னடா பேச நல்லாவே வரும். நல்லாவே வரும்னா ரொம்ப பியூர் கன்னடா பேச மாட்டோம். ஸோ எல்லா ஊரும் மாறி போனதால எல்லாத்துலேயுமே வந்து பியூரிட்டி வந்து கம்மியாயிடுச்சு, கோல்டு மாதிரி. ஸோ அதனால் வந்து நான் தமிழ் வந்து கொஞ்சம் நல்லாவே பேசுவேன். மீதி எந்த லாங்குவேஜ் மாறினாலும் கன்னடா வந்து ஒரு 60%. அதெல்லாம் வந்து நல்லா பேசுகிறவங்க தான் வந்து நான் எத்தனை பர்சன்ட் பேசுகிறேன் அப்படின்றது சொல்லணும். ஸோ கன்னடா வரும், தெலுங்கு வரும். தெலுங்குலேயும் நோ பியூரிட்டி. ஸோ ஆந்திரா தெலுங்குலாம் பேச மாட்டோம். சென்னை தெலுங்கு மிக்ஸ் ஆகி தான் பேசுவோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாருக்கும் போராக இருக்கலாம். பட் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்க லைக்ஸ் போட்டு பாருங்கள். நீங்கள் வந்து இந்த லைக்ஸ் போடுறதால நீங்கள் நிறைய பேருக்கு வந்து போய் ரீச் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி வந்து எனக்கு வந்து அந்த லைக்ஸால் வந்து ஒரு லைக்ஸ்க்கு இவ்வளோ காசு வருது அப்படின்னா நினச்சிக்காதீங்க. நிறைய பேர் பார்த்து அவங்க வந்து பெனிஃபிட் ஆவாங்க. ஸோ எல்லா லைக்ஸ்க்கும் வந்து பேமெண்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் போடுற உங்களுக்கும் ஃப்ரீ தான். அதை போடுறதால நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதால உங்களால் வந்து வேறு யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அன்னெசரியாக உட்காந்து சேட்டிங் பேசிகிட்டு இருக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்குறது வந்து ரொம்ப இந்த மாதிரி போட்டு வேறு யாராவது ரீச் ஆகுறது ரொம்ப நல்லது. ஓகே, லெட் ஸ்டார்ட் எக்ஸசைஸ். ஓகே, எக்ஸசைஸ் செக்ஷன் வந்து போராக தான் இருக்கும். பட் நோ ப்ராப்ளம். இந்த சைடு நான் வந்து எஃபெக்டிவாக பண்ணுறேன், அந்த சைடு நீங்கள் பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி, நோ ப்ராப்ளம். பட் வந்து ஓகே, உங்களுக்கு பண்ண பிடிக்கலாம், ஒரு லைக்ஸ் போட்டு போயிடுங்க. வேறு யாராவது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இல்லை இன்ட்ரெஸ்ட்டே இல்லாதவங்க பண்ணால் வந்து அவங்க ஹெல்த்துக்கு வந்து நல்லது.